இன்னைக்கு நம்ம ஐபா ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீசஸ்ல மக்கால இருக்கிற மக்கா மியூசியம் ஜியாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மக்கா மியூசியம்ல நம்ம மக்கால இருந்த வரலாற்றை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கலாம். மஸ்ஜிதுல் ஹரம் கட்டின பொருட்கள் எந்த கல்லுல கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, எந்த வருஷத்துல கட்டினாங்க, மஸ்ஜிதுல் ஹரம்ல காபா முன்னாடி இருக்கிற முகாமே இப்ராஹிம் அது ஆரம்பத்துல எப்படி இருக்கு, இப்போ எப்படி இருக்கு, அதை எப்படி கட்டினாங்க, எதை வச்சு செஞ்சாங்கன்ற வரலாற்றை பத்தியும், காபால இருக்க துணி அதாவது கிஸ்வா துணி அது எந்த நூல்ல செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிறாங்க செய்யறதுக்கு, அதை பத்தியும், காபாவோட கதவுக்கு முன்னாடி இருக்கிற துணி அது எவ்வளவு ஹைட் இருக்கு, அது எப்படி செஞ்சிருக்காங்க, எவ்வளவு நாள்ல செய்யறாங்க அப்படின்றதையும், குரான் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா நம்ம குரான் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குன்றத எல்லாமே உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. மஸ்ஜிதுல் ஹரம்ல ஒவ்வொரு மினார்லயும் ஒவ்வொரு செவுத்துலயும் யூஸ் பண்ணிருக்க கற்கள் எல்லா பற்றியும் ரொம்ப டீடைல்டாவா இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க மினி தியேட்டர் மாதிரி இருக்கு. இங்க உங்களுக்கு மஸ்ஜிதுல் ஹரம்ல இருக்கிற நம்ம காபாவை பற்றி உள்ள வரலாற்று புகழை பத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஸ்கிரீனிங் மாதிரி இங்க பண்றாங்க. மாஷா அல்லாஹ். இதோட சேர்த்து மஸ்ஜிதுல் ஹரத்தை பத்தியும் காபா பத்தியும் நிறைய விஷயங்கள் நீங்க இங்க வந்து டீடைலா தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி நம்ம ஐபா ஹஜ் உம்ரா சர்வீஸ்ல நீங்க உங்க உம்ரா புக் பண்றதுனால உங்களுக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் கூட சீக்கிரத்து இதே மாதிரி வந்து மக்கால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ட்டு நானும் துவா கேட்கிறேன். நீங்களும் துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நியத் வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.